ஒருமுறை பந்தள நாட்டின் மன்னர் ஒரு பெரிய பண்டிகைக்கு தேவையான பொருட்களை காட்டில் உள்ள வனவாசி கிராமத்திலிருந்து எடுத்து வர ஏற்பாடு செய்தார். ஆனால் அந்த கிராமம் கடுமையான காட்டு யானைகளால் சூழப்பட்டது. அதனால் மக்கள் அச்சத்தில் இருந்தனர். மன்னர் இதை எவ்வாறு முடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது ஐயப்பன் தன்னுடைய தெய்வீக சக்தியால் மன்னருக்கு உதவ முன் வந்தார். அவர் கூறினார், எந்த ஆபத்தும் வந்தாலும் அதை சமாளிக்க உங்களின் ஆதரவு வேண்டும். ஐயப்பன் தனது தோழர்களுடன் காட்டுக்குள் சென்றார். வழியில் ஒரு பெரிய காட்டு யானை வந்தது. யானை சீற்றத்துடன் இருந்தது. அதன் முழக்கத்தால் காடே அதிர்ந்தது. ஐயப்பனை தவிர அனைவரும் அச்சத்தில் ஓடினர். ஆனால் ஐயப்பன் அமைதியாக நின்று யானையின் கண்களை பார்த்து பேசினார். அவர் தெய்வீக சக்தியால் யானையின் சீற்றத்தை அடக்கினார். நிமிடங்களில் யானை அமைதியடைந்தது. அது ஐயப்பனின் திறமையை உணர்ந்து தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு அவர் முன் சென்ற வனவாசி கிராமத்திற்கு கொண்டு சென்றது. அந்த கிராமத்தினர் யானையின் உடன் வந்த ஐயப்பனை பார்த்து அதிசயமடைந்து அவரை தெய்வமாக போற்றினர். ஐயப்பன் தேவையான பொருட்களை ஏற்றி யானையுடன் மன்னரின் அரண்மனைக்கு திரும்பினார். அந்த நிகழ்வுக்கு பிறகு ஐயப்பன் காட்டு உயிரினங்களின் ராஜாதியாகவும் பக்தர்களின் காவலராகவும் மதிக்கப்பட்டார். இதன் நினைவாக சபரிமலையை கண்டுபிடிக்கும் வழியில் காட்டு யானை மற்றும் ஐயப்பன் கதைகள் வழிபாட்டின் முக்கிய அம்சமாக மாறின. சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மக்கள் அவரை போற்றி வழிபடத் தொடங்கினர்.